Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. சென்னை பிராட்வேயில் பல்நோக்கு போக்குவரத்து வளாகம் அமைக்கும் பணிகள் தொடங்கியிருக்கின்றன. பயணிகளின் நலன் கருதி ராயபுரம் ரயில் நிலையம் அருகே தற்காலிக பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வர காத்திருக்கிறது. சென்னை நகரின் அடையாளங்களில் ஒன்று பிராட்வே பேருந்து நிலையம். சென்னை உயர்நீதிமன்றம், கொத்தவால் சாவடி மார்க்கெட், பல்வேறு கடைகள் இருப்பதால் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். பிராட்வே பேருந்து நிலையத்தில் பல்நோக்கு போக்குவரத்து வளாகம் கட்டும் பணி தொடங்க இருக்கிறது. இதனால் ராயபுரம் ரயில் நிலையம் அருகில் 3.45 ஏக்கர் பரப்பளவில் ராயபுரம் போர்ட் ட்ரஸ்ட் அருகில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைகிறது. இதனால் பயணிகளுக்கு இருக்கை வசதிகள், குடிநீர் வசதி, சிசிடிவி கேமரா போன்ற வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ராயபுரம் போற ரோடு ஏற்கனவே கன்ஜஸ்டட், இந்த பக்கம் பிரகாசம் ரோடும் கன்ஜஸ்டட். இப்போ இந்த பஸ்ஸுக்கு அதிகமா அங்கே போயிட்டு வர்ற போது அந்த ஏரியா ரொம்ப கன்ஜஸ்ட் ஆகும். அது வந்து போலீஸும் எம்டிசியும் கலந்து அதுக்கு ஏதாவது உண்மையாக்க முடியுமா, இல்ல இப்போ மற்ற இடங்கள்ல டைவர்ட் பண்ற மாதிரி ஏதாவது, இப்போ இந்த மெட்ரோவுக்காக நிறைய இடங்கள்ல டைவர்ட் பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொண்டு போக முடியுமா? மற்றவங்களுக்கு வர பேசஞ்சருக்கு கைட் பண்ண நல்லா இருக்கும். பிளஸ் வந்துட்டு ஏற்கனவே டிராபிக்கான ரூட்டு தான் அது பீக் ஹவர்ல. அந்த டைம்ல ஒரு 4-5 டிராபிக் போலீஸ் போட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா டிராபிக் சரி பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் ராயபுரத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. மாமல்லபுரம், கிளாம்பாக்கம், திருவேற்காடு, பூந்தமல்லி, தாம்பரம், திருவொற்றியூர் என பல வழித்தடத்தில் இயங்குவதால் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கும் ஓய்வறைகள் அமைக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். பணிகள் தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது நிழற்குடை, பயணிகள் அமர்விடம், கழிப்பறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தள வசதிகள் கொண்டுவர பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தனர். ராயபுரம் ரயில் நிலையம் அருகிலேயே புதிய பேருந்து நிலையம் அமைய இருப்பதால் எப்போதும் போல ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இருக்கை, கழிவறை, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். அது மட்டுமில்லாமல் மாதாந்திர பஸ் பாஸ் எடுக்கக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கையும் அதிகம். அதற்கான வசதியும் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கான வசதியை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.